நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளை தவறவிட்டால் அடுத்து இது போன்று ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகுங்க. அதனால் 27 முறை பெருமாளை வலம் வந்து பெருமாள் ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். மகத்தான இந்த மாசி மாதம் நாளை பிறக்கிறது இல்லையா? குடும்ப சங்கராந்தி என்று போற்றப்படும் நாளில் நதிக்கரைகளிலும் சமுத்திர கரைகளிலும் சென்று நீராடி வழிபட சகல பாவங்களும் நீங்கும், முன்னோர்கள் சாபமும் தீரும். ரணியனை சம்ஹாரம் செய்து தனது பக்தனான பிரகலநாதனை காப்பாற்றி நரசிம்மர் கோபம் தணியாமல் தனது உக்கிரமான வடிவிலேயே இருந்த நேரம்தான் தேவர்களும் முனிவர்களும் பயந்து மகாலட்சுமி தேவியிடம் வேண்டினார். மகாலட்சுமியை பெருமாளையும் சாந்தப்படுத்தி ஒப்புக்கொண்டு பயபக்தியுடன் நரசிம்மரிடம் நெருங்கினாள் மகாலட்சுமி. மகாலட்சுமி நிழல் பட்டவுடன் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் வைத்து கருணை வடிவமான லக்ஷ்மி நரசிம்மராக மாறினார் மகாவிஷ்ணு. இது நடைபெற்ற காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 66 ஆகும். ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். எனவே இந்த முறை வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறிவிட்டால் அடுத்து இதே போன்று ஒரு புண்ணிய காலம் பிறப்பதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். இந்த நாளில் அதிகாலை 1:30 மணிக்கு இருந்து 10 மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாக கோவிலுக்கு சென்று 10 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடலாம். இந்த வழிபாட்டை செய்ய கையில் 27 பூக்களை எடுத்துக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது இந்த 27 பூக்களை எடுத்து செல்லுங்கள். எந்த வகையான மலர்களாக இருந்தாலும் சரி பரவாயில்லை. பெருமாளின் கருவறையையும் கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை வலம் வர வேண்டும். அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காக தான் இந்த 27 மலர்கள். ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை நீங்கள் கொடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும். வழிபாடு முடித்து பெருமாளுக்கு துளசி மாலையும் சாத்தலாம். பிரகாரத்தை சுத்தும் போது நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படி சொல்லியபடியே நீங்கள் சுத்தலாம். காரிய தடை விலக வேண்டும். தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் இருக்கணும், லாபம் நிற்கணும் அப்படின்னா ஓம் அனிருத்ரனே நமக என்று நீங்கள் சொல்லி வேண்ட வேண்டும். அடுத்தது நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னா ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக அப்படி நீங்கள் பெருமாளை துதித்து அவரின் ஸ்லோகங்களை சொல்லி வழிபாட வேண்டும். இதை என்னால் சொல்ல முடியாது, எனக்கு வாயில் நுழையாது அப்படின்னு சொல்கிறவங்க கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை நீங்கள் வணங்கலாம். உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பிறகு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதுக்கு துளசி மாலை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். வாங்கிட்டு வந்த கல்லுப்பை பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் அந்த கல்லுப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இந்த அரிதான நாளை நீங்கள் தவற விடாதீங்க. ஓம் வாசுதேவாய நமக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும்.